ரேடியல் ரோட்ல இருந்து ஒரு 50 மீட்டர்ல லொகேட்டா இருக்க நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொகேட்டா இருக்க நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, ஹரி இந்த ரேடியல் ரோட் லொகேஷன்ல ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டா இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு அருமையான அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோங்க. ப்ராப்பர்ட்டியில் இருக்க எல்லா யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்கு. சரிங்களா, நான் ஃப்ளோர் பிளானோட உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். 1081 ஸ்கொயர் ஃபீட்ல பார்த்தீங்கன்னா 2 BHK ஒன்று அவைலபிளாக இருக்கு. ரோட் ஃபேசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1121 ஸ்கொயர் ஃபீட்ல ரோட் ஃபேசிங் எல்லாமே வந்துடும். எல்லாமே 2 BHK தான். நல்ல இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 யூனிட் வந்துருங்க. ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி வரும், இன்னொரு யூனிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியர் ஃபேசிங் பார்த்த மாதிரி வரும். உள்ள வந்தோடனே பாருங்களேன், ஹாலை மட்டும் பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. ஹால் கம் டைனிங் ஹால் நம்மளுக்கு வரும். ஹால் வந்துருங்க. நீங்க வந்து ஒரு 4ல இருந்து 6 பேர் கூட நீங்க சிட் அவுட் பண்ணி டைனிங் ஹாலை வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸாவே கொடுத்துருக்கோம். அப்படியே மெயின் ரோட ஜூம் பண்ணுங்க. ஹோல் செகண்ட் ஷோரூம் இருக்கு, தெரியுதுங்களா? அது தெரியுது பாருங்க. ஹோல் செகண்ட் ஷோரூம் இருக்கு பாத்தீங்களா? அதான் நம்மளுக்கு ரேடியல் ரோடுங்க. பஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கமர்ஷியல் பில்டிங்ஸ். அந்த கமர்ஷியல் பில்டிங்க்கு அப்படியே பேக் சைடு தான் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. பண்ணி காட்டுங்க. அது நம்மளுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல். காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே பார்த்தா பிரிட்ஜ் இருக்கும். நான் ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு காட்டிட்டேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதான் நம்மளுக்கு ஈச்சங்காடு சிக்னல். எக்ஸாக்டா ஈச்சங்காடு சிக்னல் இருந்து பார்த்தா ஒரு 800 மீட்டர்ல நம்மளோட ப்ராடக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கும், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ரேடியல் ரோட்னா எல்லாருமே தெரியும், துரைப்பாக்கம் டு குரோம்பேட் போகிறது தான் நம்மளுக்கு ரேடியல் ரோட் சொல்லுவாங்க. சரிங்களா, எக்ஸாக்டாக ரேடியல் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டரில் லொக்கேட்டாக இருக்க நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்க நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, ஹரி இந்த ரேடியல் ரோட் லொகேஷனில் ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு அருமையான அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தா மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சஸ்கோல் சொந்தங்களை ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துறேன், மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எந்த லொகேஷன் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரேடியல் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டரில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷனாக லொக்கேட்டாக இருக்குது. சரிங்களா, ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இன்னொன்று எக்ஸாக்டான லொகேஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம துரைப்பாக்கம் டு இந்த குரோம்பேட் கனெக்ட் பண்ணுறது நம்மளுக்கு ரேடியல் ரோட் சொல்லுவாங்க. சரிங்களா, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கும் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கும் எக்ஸாக்டாக சென்டரில் உங்களுக்கு ஒரு ஜங்ஷன், ஒரு சிக்னல் மாதிரி உங்களுக்கு வரும். சரிங்களா, எக்ஸாக்டாக அந்த சிக்னல்ல இருந்து நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராமகிருஷ்ணா ஸ்வீட் அண்ட் பேக்கரிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கோலத்தூர் வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயிலம்பாக்கம் போய் கனெக்ட் பண்ணுற ரோட். எக்ஸாக்டாக இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் கோயிலம்பாக்கம் ஜங்ஷனும் ஈஸியாகவே கனெக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்க ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. ஸோ காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு துரைப்பாக்கத்துலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி இதோ பாருங்கள், இந்த பில்டிங்லாம் தெரியுதுங்களா? இந்த பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பில்டிங், எல்லாமே நம்மளுக்கு ரேடியல் ரோட்ல இருக்க பில்டிங். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சரிங்களா, 2 BHK தான் டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 யூனிட்டாக நம்ம பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். 6 யூனிட்டை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிட் மட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி சொல்லிட்டு ஆயிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 யூனிட் இருக்குங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க எல்லா யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வரும்போதே எக்ஸாக்டாக அந்த ரேடியல் ரோட்லேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்மளோட பேலன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். சரிங்களா, ஸோ அந்த பேலன்ஸில் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளோர் பிளானோட உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். 1081 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா 2 BHK ஒன்று அவைலபிளாக இருக்குது. ரோட் ஃபேசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1121 ஸ்கொயர் ஃபீட்டில் ரோட் ஃபேசிங் எல்லாமே வந்துடும். எல்லாமே 2 BHK தான். நல்ல ஒரு ஸ்பேஷியாக தான் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, 84 lakhs வந்து நம்மளுக்கு 2 BHK வரும். அதான் இந்த 1081 ஸ்கொயர் ஃபீட் சொன்னோம் பார்த்தீங்கன்னா 84 lakhs வரும். இந்த 84 lakhsல என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங், EB, லிஃப்ட், GST இது எல்லாமே அந்த 84 lakhsலேயே கவர் ஆகிடும். அடிஷனல் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் தான் அடிஷனல் வரும். சரிங்களா, அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரோட்லாம் பாருங்கள், ரீசெண்ட் டைமில் தான் இப்போ ரோடு எல்லாமே நம்மளுக்கு போட்டாங்க. நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் ஒரு அமைதியான லொகேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. எலிவேஷனை காட்டிடுங்க. எலிவேஷன்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படியே உள்ளே போயிடலாம் வாங்க. உள்ளே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா ஸ்டில்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை நான் 6 வீட்டு சொல்லியிருந்தேன். சரிங்களா, ஆனால் 7 கார் நீங்கள் ஸ்டாப் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது. நீங்கள் ஒரு கார் விட்டுறது போக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணால் ஒரு 3 பைக் ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸும் இருக்குங்க. ஸோ சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி வரைக்கும் நம்ம செட் பேக் விட்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் சொன்னால் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. அது ஜூம் பண்ணுங்கள், அது தெரியுது பாருங்க. அதான் நம்மளுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா துரைப்பாக்கத்துலேருந்து வரும்போது காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டர் தான், 100 மீட்டர் கூட கிடையாதுங்க. ஒரு 50 மீட்டர்லேயே நல்ல ஒரு பிரைம் லொகேஷனாக லொக்கேட்டாக இருக்குது. அதுமாதிரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெட் பிரிக் கண்டிஷனாக பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கும்.
இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்கும்போது என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் லைவாகவே பார்க்க முடியுங்க. எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வராதுங்க, ஃப்ளட் வராத ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்கு சரிங்களா. வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேஸ் இபி தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்ம இபி எல்லாமே கொடுத்துட்டோம். சம்புக்கான மோட்டரும் இருக்குது சரிங்களா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு கவர்டு கார் பார்க்கிங் இருக்குங்க. எல்லா வீட்டுக்குமே கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது சரிங்களா. ஸோ ரேடியல் ரோட்டில் பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக மட்டும் தான் இருக்கும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ரேடியல் ரோட்டில் நீங்கள் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த ப்ராஜெக்ட்டை உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரு வாட்டியாச்சும் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும். அது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டிட்டு இருக்கேன் சரிங்களா. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குது. அது மாதிரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிசிடிவி கேமரா ஃபுல்லாகவே நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சேஃப்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த லைட்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்லி இன்டீரியர் ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், எல்லாமே ரெடியாகவே நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சரிங்களா. இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே ஒரு லாபி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லாபியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிரானைட் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ போரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் போர்வெல் வந்துருங்க. ஸோ தண்ணி ஒரு லெவல் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு மோட்டர் ஆன் ஆகி ஃபில் ஆகிடும் சரிங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார் கேஸ் வந்துருங்க. ஸ்டார் கேஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிரானைட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வந்துருங்க. லிஃப்ட்டை பாருங்களேன், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் ஃபினிஷிங்கில் டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. வாங்க அப்படியே நம்ம மேலே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் இப்போ ப்ராப்பர்ட்டி அவைலபிள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேசிங் மட்டும் முடிஞ்சிச்சு. ரியர் ஃபேசிங்கில் 1081 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேசிங்கும் இருக்குது, ரியர் ஃபேசிங்கும் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் அவைலபிளாக இருக்குது சரிங்களா. வாங்க உள்ள போயிடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டை பாருங்களேன், அந்த ஒரு மாதிரி வார்ம் எல்லோ லைட்டு கொடுத்து கீழே பாருங்கள் அந்த ஒரு கிராண்ட் ஃபினிஷிங் மாதிரி டைல் ஃபினிஷிங் கொடுத்து பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். சரிங்க, இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோர் வந்துருங்க. தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் விட்டு நான் வெளில வந்துட்டேன். வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 யூனிட் வந்துருங்க. ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி வரும், இன்னொரு யூனிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியர் ஃபேசிங் பார்த்தா மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம T1 பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க 6 வீடுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க டேரக்டா வாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரிங்களா. இது நம்ம ஓனா எடுத்து பண்ற ப்ராஜெக்ட்னா கண்டிப்பா இது பெஸ்ட்டான ப்ராஜெக்டா மட்டும் தான் இருக்கும். வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்மளுக்கு ஸ்மார்ட் லாக் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு வீடுமே ஆப்போசிட்ல இருக்கா சரிங்களா. அது மாதிரி 100% நம்மளுக்கு வாஸ்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 1081 ஸ்கொயர் ஃபீட் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட்டை பார்த்துடலாம். இந்த யூனிட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட யூனிட் நான் பிரைஸை பற்றி நான் ஆல்ரெடி கீழே சொல்லிட்டேன். 84 lakhs நம்மளுக்கு பிரைஸ் வருங்க. அதுல இருந்து ஸ்ட்ரைட்லி நம்மளுக்கு பிரைஸ் அண்ட் நெகோசியேஷன் வரும். இந்த 84 lakhsல என்னென்னலாம் கவர் ஆகும்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் சரிங்களா. கார் பார்க்கிங், இபி, லிஃப்ட், ஜிஎஸ்டி இது எல்லாமே இந்த 84 lakhsலேயே கவர் ஆகிடும். அடிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் தான் வரும் சரிங்களா. ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீக்குட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. அந்த டோரோட குவாலிட்டிலாம் பாருங்க ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பாருங்களேன், ஹாலை மட்டும் பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. ஹால் கம் டைனிங் ஹால் நம்மளுக்கு வரும். இந்த ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க 10/25 10/25 நல்ல ஒரு பெரிய ஹாலாவே கொடுத்துருக்காங்க. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க 410 410 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருவாங்க. 1081 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு யூடிஎஸ் வந்து 410 யூடிஎஸ் வந்துடும் சரிங்களா. இந்த சைட் பாருங்க, இந்த சைட் பார்த்தா நம்ம இபி அந்த மீட்டர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. எல்லாமே நம்மளுக்கு 3 ஃபேஸ் இபி தான். ஃபேன் எல்லாமே போட்டே கொடுத்துருக்காங்க, நாங்களே போட்டு கொடுத்துறோம் ஃபேன் சரிங்களா. எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஃபேன் தாங்க, நார்மல் ஃபேன்லாம் கிடையாது. எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஃபேன் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா. நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. 10/25 நம்மளுக்கு ஹாலோட சைஸ் வருங்க. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த சைடு வந்து டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே ஆப்போசிட்ல பாருங்களேன், இந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்களா. இதோ பாருங்க, இங்க பாருங்க அப்படியே எல் ஷேப் மாதிரி வருது பாத்தீங்களா. இங்க வந்து நீங்க இந்த ஸ்பேஸ்ல வந்து அப்படியே நீங்க உள்ள சோஃபா போட்டுக்கலாம் சரிங்களா. ஏன்னா வெளியில இருக்க ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் பத்தாம போகாது. இதுக்குள்ள நீங்க சோஃபா போடுற மாதிரி சோஃபா போட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு அப்படியே கவர் ஆயிடும். அப்படியே ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா டைனிங் ஹால் வந்துருங்க. இங்க வந்து ஒரு 4ல இருந்து 6 பேர் கூட நீங்க சிட் அவுட் பண்ணி டைனிங் ஹால் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். அவ்வளவு பெரிய ஸ்பேஸாவே கொடுத்துருக்கோம். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்கோம் பாருங்க வென்டிலேஷனுக்காக. இதுல பாருங்க மஸ்கிட்டோ விண்டோ நம்ம போட்டு கொடுத்துருவோம் சரிங்களா. உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். ஓப்பன் பண்ணீங்கன்னா சன்லைட் நல்லாவே வருங்க. க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா வெளியில எவ்வளவு வெயில் அடிச்சாலும் நம்ம வீட்டுக்குள்ள வெயில் வராது, ரொம்ப காமாவே இருக்கும் சரிங்களா. ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா சில பேர் வந்து ஹரி வென்டிலேஷன் வீட்டுக்குள்ள எப்படி வருதுன்னு கேட்பீங்க. நான் ஓப்பன் பண்ணியே வைக்கிறேன். எவ்வளவு வெளிச்சமா இருக்கு பாருங்க வீடு. இந்த சைடு பாத்தீங்கன்னா எல்லாருமே நார்மலா பாருங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம பாருங்க கீழே பாருங்க
ஃபுல்லாகவே ஹுட் ஒர்க் பண்ணி கீழே வந்து நீங்கள் எதனா திங்ஸ் வைக்கிற மாதிரி அதுக்கான ட்ராவ்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷனாகவே கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா டைல் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த சைடு ஒரு வாட்டி ஹாலை காட்டுங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. ஏன் இந்த ஹாலை இன்னொரு வாட்டி காட்டுறோம் அப்படின்னா, நம்ம சஸ்கோல் சொந்தங்களுக்கு எப்பவுமே ஹால் தான் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பெஸ்ட்டான லொகேஷனில் ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் சரிங்களா. டைனிங் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் போயிட்டு இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபேன் தான் சரிங்களா. ஹால்லேயே ஒரு ஏசி பாயிண்ட்டும் இருக்கு. அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் அக்காக்கள் எப்பவுமே கேட்கறது என்கிட்ட என்னன்னா, ஹரி கிச்சன் எனக்கு பெருசா இருக்கணும், கிச்சன் எனக்கு சின்னதா வேணாம் சரிங்களா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க 6 வீட்லயும் பாத்தீங்கன்னா கிச்சன் எல்லாமே பெருசா தான் இருக்கும் சரிங்களா. வாங்க அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா 12x10 12க்கு 10 கிச்சனோட சைஸ் மட்டும் பாருங்க, எவ்வளவு பெரிய கிச்சனா இருக்கு பாருங்க. இன்னும் நீங்க மாடுலர் கிச்சன்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிச்சனோட அழகே நம்மளுக்கு வேற மாதிரி இருக்குங்க. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்கோம். அது மாதிரி 100% நம்ம வாஷ் கம்ப்ளீட்டா பண்ணிருக்கோம் சரிங்களா. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு சிங்க் கொடுத்துருக்கோம், எல்லாமே பிளாக் கலர். ஏன்னா நம்ம கிச்சன் மேட்டை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிரானைட்ல போட்டிருக்கோம். இந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். இந்த சைடு பாத்தீங்கன்னா 2 டேப் பாயிண்ட் வந்துடும். நீங்க ஆர்ஓ செட்டப் பண்ற மாதிரி அதுக்கான போர்ஷன் பாயிண்ட் எல்லாமே இருக்கும் சரிங்களா. இந்த சைடும் பாத்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். இப்போ எப்படிங்க இருக்கு, லைட் போட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காமா இருக்க மாதிரி இருக்கு. இது ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா மஸ்கிட்டோ நெட்டும் இதுல வந்துடும். எல்லா விண்டோஸ்லயும் நம்மளுக்கு மஸ்கிட்டோ நெட் வந்துடும். ஓபன் பண்ணிட்டா கிச்சனோட வெளிச்சத்தை மட்டும் பாருங்க, நல்ல வெளிச்சமாவே நம்மளுக்கு இருக்கு சரிங்களா. இந்த சைடு பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜ் வந்து நீங்க வெளியில வைக்கிற மாதிரி அவசியம் இருக்காதுங்க. கிச்சனுக்குள்ளேயே உங்களுக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜா இருந்தாலும் நீங்க தாராளமா கிச்சனுக்குள்ளேயே நீங்க செட் பண்ணிக்கலாம் சரிங்களா. வாங்க அப்படியே போயிடலாம். அடுத்து நம்ம பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர் வைக்கிற மாதிரி அதுக்கான போர்ஷன் செட்டப் எல்லாமே கொடுத்துருக்கோம் சரிங்களா. அது மாதிரி சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. அது மாதிரி சென்னை கார்பரேஷன் லிமிட்குள்ள வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இது ஏன் சென்னை கார்பரேஷன் லிமிட்குள்ள வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நான் சொல்றேன், ஆல்ரெடி சென்னை கார்பரேஷன் லிமிட், அதான் தாம்பரம் மாநகராட்சி கூட நம்மளுக்கு ஆட் பண்ணிட்டாங்க சரிங்களா. தாம்பரம் மாநகராட்சி கூட ஆட் பண்ணிட்டதுனால ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, இந்த மெட்ரோ வாட்டர் கனெக்டிவிட்டி எல்லாமே நம்மளுக்கு வந்துருவாங்க. அப்படியே வாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல நம்ம 2 பெட்ரூம் கொடுத்துருக்கோம். 2 பெட்ரூமுக்கும் சென்டர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூமோட டோர்ஸ்லாம் பாருங்களேன், எல்லாமே ஹுட் அண்ட் டோர் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோலயே அந்த குவாலிட்டி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். இன்னும் நீங்க ப்ராஜெக்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நீங்க வாங்காம போக மாட்டீங்க. ரேடியல் ரோட்ல பாத்துட்டு நம்ம சஸ்கோல் சொந்தங்களுக்கு தான் சொல்றேன். இங்க பாருங்க, ரெஸ்ட் ரூமை பாருங்க, எவ்வளவு நீட் அண்ட் கிளீனா இருக்கு பாருங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் செட் இருக்கு, ஷவர் பாயிண்ட் இருக்கு, டேப் பாயிண்ட் இருக்கு, ஷவர்லாம் பாருங்க நல்ல ஒரு பெரிய ஷவரா தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ டைலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு நம்ம 6 feet வரைக்கும் டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்கோம். அந்த டைல்ஸோட டிசைன்லாம் பாருங்களேன், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த சைடு நம்ம ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் சரிங்களா. இந்த பெட்ரூமோட ஹேண்டில்லாம் பாருங்க, எல்லாமே அந்த கோல்ட் ஃபினிஷிங்ல கொடுத்து இந்த டிசைன் மட்டும் பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப பிரீமியமாவே நம்மளுக்கு இருக்கும் சரிங்களா. வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். உள்ள வந்தவனே பாத்தீங்கன்னா 10x13 10க்கு 13ங்க. 10க்கு 13ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூம். ஹால் சின்னதா இருக்கு, ஹரி கிச்சன் சின்னதா இருக்கு, பெட்ரூம் சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவே முடியாது. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் எப்பவுமே கேட்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே நம்மளே எடுத்து உங்ககிட்ட நான் சேல்ஸ்க்கு எடுத்து வந்திருக்கேன் சரிங்களா. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணா பாருங்க, அதுதான் இன்னொரு வாட்டின்னு சொல்றேன். நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு. வென்டிலேஷனுக்காக பாத்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ செட்டப் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. ஃபேன்லாம் பாத்தீங்கன்னா நம்மளே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க இந்த ஃபேன்லாம் எதுவுமே எடுத்து வேணாங்க, நீங்க ஒன்லி இந்த இன்டீரியர் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு நீங்க அப்படியே வீட்டுக்குள்ள வரலாம் சரிங்களா. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 11x10. காத்து ரொம்ப அடிக்குதுங்க இல்ல, அதனால தான் சவுண்ட் கேக்குது. 11x10 10க்கு 11ல இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்கோம். வென்டிலேஷனுக்காக பாத்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ இருக்குங்க. இந்த விண்டோ ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க இருந்து காட்டுங்களேன், அது பாருங்க காவேரி ஹாஸ்பிட்டல் தெரியுங்களா. காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அப்படியே பக்கத்துலேயே பாருங்க அந்த பிரிட்ஜ் இருக்கும் பாத்தீங்களா. ரேடியல் ரோட்ல இருந்து போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஈச்சங்காடு சிக்னல்ல ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு ஈச்சங்காடோட சிக்னல் சரிங்களா. எக்ஸாக்டா ஈச்சங்காடு சிக்னல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 900 மீட்டர்ல மெயின் ரோட்ல இருந்து ஒரு 50 மீட்டர்ல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா நீங்க வாஷிங் மிஷின் செட்டப் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கான டேப் ப்ரொவிஷன், உங்களுக்கு அந்த ஃபிளக் பாயிண்ட், தண்ணி போறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குங்க. அப்படியே உள்ள வாங்க. இது வந்து நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம். அந்த ரெஸ்ட் ரூம்ல பார்த்தோம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த பூ டிசைன் மாதிரி இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இங்க ஒரு டிஃப்ரெண்ட் கலர் டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்கோம். அப் டு 6 feet வரைக்கும் டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்கோம். 2 ரெஸ்ட் ரூம்லயும் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் செட் இருக்கு, ஷவர் பாயிண்ட் இருக்கு, டேப் பாயிண்ட் இருக்கு, ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட் இருக்கு. ரெஸ்ட் ரூம்ல ஆஸ் யூசுவல் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸுமே நம்மளுக்கு இருக்குங்க. இங்க ஒரு ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு, ஒரு ஃபேன் இருக்கு.
லெஃப்ட்ல நம்மளுக்கு இருக்கு சரிங்களா. சரிங்க, இந்த 1081 ஸ்கொயர் ஃபீட்டை நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டிட்டேன். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் அது மாதிரியான ஒரு லொக்கேஷனில் அது மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. 1081 ஸ்கொயர் ஃபீட்டோட இன்னொரு வாட்டி பிரைஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். 84 lakhs நம்மளுக்கு பிரைஸ் வருங்க. இந்த 84 lakhsல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங், இபி, லிஃப்ட், ஜிஎஸ்டி இது எல்லாமே இந்த 84 lakhsலேயே நம்மளுக்கு ஆட் ஆகிடும். அடிஷனல் காஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மாதிரி தான் வரும். இந்த 84 lakhsல தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டி பிரைஸ் நெகோசியேஷன் இருக்குங்க. அடுத்து நம்ம 1121 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்க அடுத்த ப்ராஜெக்ட் ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துடலாம் வாங்க. அடுத்து நம்ம 1121 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்க அடுத்த ப்ராப்பர்ட்டி ரோட் ஃபேசிங் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்த்துடலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்கு சரிங்களா. மெயின் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. அப்படியே உள்ளவங்க போயிடலாம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஃபுல்லாகவே பார்த்தா நம்மளுக்கு ஸ்மார்ட் லாக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட், இந்த கார்டு ஆக்சஸ் எல்லாமே வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா. உள்ள என்ட்ரானே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு ஹால் தெரியாது, நம்மளுக்கு வால் தான் இருக்கு. யாருன்னா உள்ள வராங்கன்னா ரொம்ப பிரைவசியாகவும் இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க பாருங்க, 1121 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா 423 423 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருவாங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்து அப்படியே ஹாலை காட்டுங்க. ஹாலை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்கு பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. நம்ம சர்க்கிள் சொன்னவங்களுக்கு இப்பயும் சொல்கிறேன், அவங்களுக்கு ஹால் அண்ட் கிச்சன் இதுதான் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பெஸ்ட்டான லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நான் சேல்ஸ்க்கு எடுத்து வந்துருக்கேங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இபி மீட்டர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். எல்லாமே நம்மளுக்கு 3 phase இபி தான் சரிங்களா. ஸோ ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10/27ங்க, 10x27. 10x27 நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்கோம் சரிங்களா. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வால் இருக்கு பாருங்க, இங்கே வந்து டிவி யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ பெரிய ஷோபாவாக இருந்தாலும் இல்லை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஷோபா போடுறீங்கனாலும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். அவ்வளோ பெரிய ஹாலுங்க. 10/27 இந்த ஹாலோட சைஸ் மட்டுமே வந்துடும் சரிங்களா. அப்படியே மேலே பாருங்க, ஃபுல்லாகவே நம்ம அந்த ஸ்மார்ட் ஃபேன் போட்டிருக்கோம். இந்த நார்மல் ஃபேன்லாம் இல்லைங்க, ஃபுல்லாகவே ஸ்மார்ட் ஃபேன் போட்டிருக்கோம். இந்த ஃபேனோட ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 4000 கிட்ட நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு டைனிங் ஏரியா போகிற மாதிரி ஸ்பேஸ் வந்துடுங்க. இந்த ஸ்பேஸ் பார்க்குறீங்களா, இங்கே வந்து நீங்கள் டைனிங் ஏரியா போட்டுக்கலாம். டைனிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4லேருந்து 6 பேரே நீங்கள் தாராளமாக டைனிங் பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸாக தான் நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோங்க. நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துரும். மேலேயும் பாருங்க ஒரு ஃபேனு, ஆட்டோமேட்டிக் ஃபேன் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏசிக்கான பொசிஷனாக இருக்குது. அந்த மெயின் டோர் சொன்ன பாருங்க, 50 மீட்டர்னு சொன்ன பாருங்க. வாங்க அந்த 50 மீட்டர் இங்கேருந்தே நம்ம லைவாகவே பார்த்துடலாம் வாங்க. பால்கனி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10/5 10x5 நல்ல ஒரு பெரிய பால்கனியாக கொடுத்துருக்கோங்க. கைப்பிடிலாம் நம்மளுக்கு எஸ்எஸ்ல வந்துடும். ஃபுல்லாக கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். அப்படியே மெயின் ரோட ஜூம் பண்ணுங்க. ஹோல் செகண்ட் ஷோரூம் இருக்கு தெரியுதுங்களா, அது தெரியுது பாருங்க. ஹோல் செகண்ட் ஷோரூம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் நம்மளுக்கு ரேடியல் ரோடுங்க. பஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கமர்ஷியல் பில்டிங்ஸ். அந்த கமர்ஷியல் பில்டிங்க்கு அப்படியே பேக் சைடில் தான் நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இங்கெல்லாம் பாருங்க, ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஐடி கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சோபா கன்ஸ்ட்ரக்ஷனோட பில்டிங் இருக்கு பாருங்க. நம்மளுக்கு அந்த ரேடியல் ரோட் மெயின் ரோட்லேயே இருக்கும். சோபா கன்ஸ்ட்ரக்ஷனோட பில்டிங் எக்ஸாக்டாக பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இது இருக்கு பாருங்க, ஃபசூரி மல்டி சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு பாருங்க. எக்ஸாக்டாக அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம சைட்டே இருக்குங்க. உங்களுக்கு இப்போ லேண்ட்மார்க் ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா. இங்கேருந்து இந்த ஹாலை காட்டுங்க. ஹாலோட சைஸ் மட்டும் பாருங்களேன். எனக்கு பர்சனலாகவே பார்த்தா இந்த ஹால் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. 1121 ஸ்கொயர் ஃபீட்ல 3 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஆனால் 2 BHK நல்ல ஒரு ஸ்பேஸாக நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்படியே அவங்க போயிடலாம். அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. கிச்சன் பாருங்க, 12/9 12x9 நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே நம்ம கொடுத்துருக்கோங்க. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கு. கிச்சன் மேட் எல்லாமே கிராண்ட் ஃபினிஷிங் தான் போட்டிருக்கோம். வென்டிலேஷனுக்காக பார்த்தா ஒரு விண்டோ இருக்கு, ஒரு வாஷ் பேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. இன்னும் நீங்க அந்த வீட்டில் பண்ணாவே மாடல் கிச்சன்லாம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க வீடு. இந்த வீட்டோட உங்களுக்கு எல்லாமே சேர்த்து நான் ப்ரைஸ் சொல்லிடுறேன், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷன் பாருங்க, நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன். நார்மல் வாஷ் பேஷன் தான் எல்லாமே கொடுப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக நல்ல ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இங்கே ஒரு டேப் பாயிண்ட்டும் இருக்கு, ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் செட் தான் போட்டிருக்கோம். டைல்ஸும் பாருங்க நியூ மாடல் டைல்ஸ் தான். அப் டு 6 feet டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் நம்மளுக்கு எல்லாமே வந்துடும் சரிங்களா. அடுத்து நம்ம பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. கிச்சன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 10/11 10x11 இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபேனு ஃபிட் பண்ணி கொடுத்துரும். வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு விண்டோ வந்துடும்.
இந்த ப்ராப்பர்ட்டி ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வென்டிலேஷனுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. பக்கத்துல நம்மளுக்கு மெயின் ரோடு இருக்கு. ரேடியல் ரோட் நியர்பை பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னாலும் கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியா இருக்கும். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரேடியல் ரோட் பக்கத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. ஆல்ரெடி நம்ம பால்கனி பார்த்துறோம். பால்கனிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் இருக்குங்க. இன்னொரு ஹாலை காட்டிட்டுங்களேன். ஹாலை பாருங்க, அளவு பெரிய ஹாலாவே இருக்கு. நான் எந்தெந்த ஆங்கிள் தான் இந்த ஹாலை பார்க்கணும் அதெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். சரிங்களா? பெட்ரூமோட டோர்ஸும் பாருங்களேன், நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி தான் போட்டிருக்கோம். இந்த நார்மல் பட்டாக்குலாம் நாங்கள் யூஸ் பண்ணலங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பார்த்தா 10/13 10க்கு 13ங்க. 10க்கு 13ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு. 2 பெட்ரூமும் பெரிய பெட்ரூம் தான். ஹாலும் நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. கிச்சனும் நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்கு. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்லையும் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். இங்க இருந்து பாருங்க, மெயின் டோர் தெரியுது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கார் ஆக்சசரிஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? அதான் உங்களுக்கு லேண்ட்மார்க். உங்களுக்கு லேண்ட்மார்க்கோட தான் சொல்றேன். எக்ஸாக்டா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கார் ஆக்சசரிஸுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்மளோட பிராண்ட்ஸ் ஃபுல்லாவே இருக்கும். நீங்க வந்தீங்கனாலே நான் இல்லைனா கூட லொகேஷன் வந்து நீங்க பார்த்து போயிடலாம். சரிங்களா? வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ பார்த்துறோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? லேஃப்ட் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு பெரிய லேஃப்டாக தாங்க இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்க வாஷிங் மிஷின் செட் பண்ற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. இதுல ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம்ங்க. ஒரு காமன் குத்துறோம், ஒரு அட்டாச் குத்துறோம். நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாவே இருக்கு பாருங்க. ரெஸ்ட் ரூமோட டோர்ஸ்லாம் பாருங்களேன். டோர்ஸ் தாங்க இங்க மெயின். நார்மலா பிவிசி டோர்லாம் கொடுக்கல. இங்க பாருங்க, எல்லாமே வுட்டன் டோர் தான். எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரிங்க, இந்த ப்ராஜெக்டும் ஃபுல்லாவே பார்த்துறோம். கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்து டெரஸ் மட்டும் தாங்க பெண்டிங் இருக்கு. நான் டெரஸையும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த 121 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தோம் பார்த்தீங்களா? இதோட பிரைஸை பத்தி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா? பிரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 87 lakhs 87 லட்ச ரூபா நம்ம பிரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். இந்த 87 லட்ச ரூபாய் என்னெல்லாம் ஆட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டி, கார் பார்க்கிங், இபி லிஃப்ட் இது எல்லாமே நம்மளுக்கு ஆட் ஆகிடும். சரிங்களா? அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த 87 lakhsலேருந்து நம்மளுக்கு ப்ரைஸும் நெகோசியேஷன் இருக்குது. சரிங்களா? இன்னொரு வாட்டி மெயின் ரோட் பார்த்துருங்க. அதான் நம்மளுக்கு மெயின் ரோட். எக்ஸாக்டா மெயின் ரேடியல் ரோட்ல இருந்து ஒரு 50 மீட்டர்ல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அடுத்து வாங்க நம்ம டெரஸை பார்த்துடலாம். வாங்க டெரஸ் போயிடலாம். இப்போ நம்ம டெரஸ் வந்துடுங்க. டெரஸை மட்டும் ஏன் நான் காட்டுறேன்னா டெரஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு லொகேஷன்லாம் இன்னும் கிளியராக தெரியும். சரிங்களா? டெரஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்கோங்க. அப்படியே இந்த சைடு பாருங்களேன். டெரஸ் லெவலில் இருந்து பார்த்தீங்கன்னா வால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet வரைக்குமே நம்ம வால் ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டில் யாராவது சின்ன பசங்க இருக்காங்க, நீங்கள் தனியாக மாடியில் விளையாட விட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாகவே இருக்குங்க. அப்படியே இந்த சைட் பாருங்கள். இது ஃபுல்லாகவே இந்த எனக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த குரோம் பெட் ஸ்டிச் வந்துருங்க. அந்த ஈச்சங்காடு சிக்னல் குரோம் பெட் ரோட் ஸ்டிச் எல்லாமே வந்துடும். அது பாருங்கள், காவேரி ஹாஸ்பிட்டல் ஜூம் பண்ணி காட்டுங்க. அது நம்மளுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே பார்த்தா பிரிட்ஜ் இருக்கும். நான் ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு காட்டிட்டேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதான் நம்மளுக்கு ஈச்சங்காடு சிக்னல். எக்ஸாக்டாக ஈச்சங்காடு சிக்னல் இருந்து பார்த்தா ஒரு 800 மீட்டரில் நம்மளோட ப்ராடக்ட் லொக்கேட்டாக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தா ஃபசுரி மல்டி சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. எக்ஸாக்டாக மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 50 மீட்டர் தான். ரொம்ப தூரம்லாம் நீங்கள் நடந்தே வரலாம் ரேடியல் ரோட்லேருந்து. சரிங்களா? அப்படியே இந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு துரைப்பாக்கம் ஸ்டிச் வந்துடுவாங்க. அதையும் காட்டிடுவாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு துரைப்பாக்கம் ஸ்டிச் வரும். நீங்கள் மெயின் ரோடு போயிட்டு எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து 50 மீட்டர் தான் சொல்லியிருந்தேன். அதான் நம்மளுக்கு சிக்னல் தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல. அது ஜூம் பண்ணுங்கள். அந்த சிக்னலை அந்த எல்லோ கலர் தெரியுது பார்த்தீங்களா? அதான் நம்மளுக்கு சிக்னல். சரிங்களா? எக்ஸாக்டாக அந்த சிக்னல் வந்து ரைட் எடுத்து போனீங்கன்னா நீங்கள் துரைப்பாக்கம் போயிடலாம். லெஃப்ட் போனீங்கன்னா உங்களுக்கு குரோம்பெட் ஸ்டிச் வழியாக நீங்கள் பல்லாவரம் உங்களுக்கு ஏர்போர்ட் எல்லாமே ஈஸியாக ரீச் ஆகிடலாம். அப்படி நம்ம சைட்லேருந்து கீழே அந்த கிருஷ்ணா பேக்கரி காட்டணும் பார்த்தீங்களா? அந்த ரோடு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நீங்கள் கோயிலும் பார்க்கவும் ஈஸியாக போயிடலாம். சரிங்களா? சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தேன் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.